வணக்கம் நண்பர்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய டெவலப்மெண்டல் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது சமூக நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள், இதில் இருக்கக்கூடிய டூ மெயின் ப்ராட் கேட்டகரிஸ், இரண்டு முக்கியமான அந்த பிரிவுகள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்தியாவில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு வரும்போது சென்ட்ரல் லெவலில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்லையும், அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளேயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். நம்ம இப்போ இந்த சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் அல்லது ஜஸ்ட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ்க்கும் உள்ளே இருக்க வித்தியாசம் என்ன, இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுடைய நேச்சர் என்ன, இதை நம்ம பார்க்கலாம். ஸ்கீம்ஸ்குள்ளே அந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம ஒப்பிக்க போகிறதில்ல. இந்த ஸ்கீம்ஸ் என்ன, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஒரு ஸ்கீம் உங்கள் முன்னாடி வச்சா இது எந்த ஸ்கீம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்போது கான்செப்சுவலாக இதை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ். இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் யூடிஸ்லேயும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? இந்தியா அப்படிங்கிறத ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒன்றியம் தான். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை நிறைய ஸ்டேட்ஸ்லேயோ தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று யூனியன் லிஸ்ட். இதில் ஸ்பெசிஃபிக்காக மெயினாக யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸாக தான் இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் இருக்கும் மெயினாக. அது இல்லாமல் இன்னொரு அம்சம் என்னென்னா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபண்டு பண்ணிட்டோம். ஸோ இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸில் முக்கியமான ஒரு சில ஸ்கீம்ஸை நான் சொல்கிறேன். இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட், இது சம்மந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் கீழே வரும். உதாரணத்துக்கு நேஷ்னல் கங்கா மிஷன், கங்கை நதியை க்ளீன் பண்ணுற இந்த திட்டம். அதே போல் நிறைய ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சில்ட்ரனுக்கான இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்கீம்ஸ், அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் இவங்களுக்கான ஸ்கீம். உதாரணத்துக்கு இந்த கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதெல்லாம் ஓவரால் நேஷ்னல் டெவலப்மெண்ட்கான ஸ்கீம்ஸ். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் கீழே வந்துடும். இது ஏன் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் கீழே வருது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் ஒட்டுமொத்த தேசிய நலனுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதை யார் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ஷூர் பண்ணணும். இதை ஸ்டேட்ஸ் கிட்ட ஒப்படைக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க விருப்பப்பட்டால் அதை செய்வாங்க, செய்யாமல் கூட அவங்க விட்டுடலாம். அப்போ ஸ்டேட்ஸ் கையில் அதை ஒப்படைக்க முடியாது. அப்போது இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவே டைரெக்டாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த காரணத்துக்காக தான் டோட்டல் ஃபண்டிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. டைரெக்டாக இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இம்ப்ளிமெண்டேஷனும் டைரெக்டாக சென்ட்ரல் பண்ணோம், ஃபண்டிங்கும் கம்ப்ளீட்டாக சென்டரே எடுத்துக்கும். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது சிஎஸ்எஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸுடைய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த அத்தாரிட்டியை ஸ்டேட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அது இல்லாமல் இதில் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட்ஸ் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவாங்க, ஒரு சில ரேஷியோவில் ஷேர் பண்ணுவாங்க. 50-50 ரேஷியோ, 75-25 ரேஷியோ, 90-10 ரேஷியோ, இந்த மாதிரி ரேஷியோவில் ஷேர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அந்த பேக்வேர்ட் ஸ்டேட்ஸ், உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் 90-10 ரேஷியோவில் ஷேர் பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ஃபண்டிங் எடுத்துக்கும். ஸோ 90% ஃபண்டிங் அவங்க எடுத்துப்பாங்க, 10% ஃபண்டிங்கை மட்டும் ஸ்டேட்ஸ் பண்ணால் போதும். இது காரணம் என்னன்னா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. அப்போது இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஷேர்டு பேசிஸில் இருக்கும். அதே போல் இதை எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் கொண்டு வருவாங்கன்னா, மெயினாக பெரும்பாலும் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் கொண்டு வருவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் லிஸ்ட், இதில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே
ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் எந்த நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிஎஸ்எஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ஸ்டேட் லிஸ்ட்னுடைய விஷயத்தில் வராங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மாநில அரசுகள் அவங்களுடைய மாநிலத்துக்கான அந்த நலத்திட்டங்களை எடுத்து செய்யாமல் போகக்கூடிய ஒரு மெத்தன நிலை இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு ஜென்யூன் ரீசனுக்காகவும் அவங்க பண்ணாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாமலும் போகலாம். அப்போது அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸ்டேட்டே பண்ணலன்னா கூட சென்டர் அக்கறை எடுத்து பண்ணணும். அப்போ இந்த காரணத்தினால தான் இந்த சிஎஸ்எஸ் அப்படின்ற இந்த ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதில் ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸில் எந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து விருப்பம் காட்டுறாங்களோ, அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டி நல்லபடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த அளவுக்கு ஃபண்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸை என்கரேஜ் பண்ணி அந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த நலன் வளர்ச்சி, இதுக்காக முதல்ல அந்த ஸ்டேட்ஸை உழைக்க வைக்கணும். அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணணும், இன்னும் ஃபண்டிங் பண்ணணும். அப்போ இதனால தான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸை செப்பரேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக அந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸ் இதனுடைய ஃபண்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு அவங்க அமைச்சிருவாங்க அந்த ஃபண்ட்ஸை. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் எதுவோ, அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட இருக்கலாம், இல்லை அதுக்கும் அடியில் வரக்கூடிய லெவல்லையும் இருக்கலாம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் லெவலில் இருக்கலாம், அர்பன் லோக்கல் பாடி லெவல்லையும் இருக்கலாம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ்க்கு அவங்க ஒருவேளை டைரெக்டாக கூட அவங்க அந்த ஃபண்ட்ஸை அமைச்சிருவாங்க. ஸோ இதுதான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸ். முக்கியமான சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதை 2 சப் கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கோர் ஆஃப் கோர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான சிஎஸ்எஸ் ஸ்கீம். இதுக்கும் கீழே கோர் ஸ்கீம்ஸ். இப்போதைக்கு 6 கோர் ஆஃப் கோர் ஸ்கீம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், என்ஆர்இஜிஏ ஸ்கீம், அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அது இல்லாமல் ஜென்ரலாக இந்த பேக்வேர்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த மைனாரிட்டிஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், இவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த கோர் ஆஃப் கோர் ஸ்கீம்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இது கீழே இதெல்லாம் வரும். இது இல்லாமல் ஒரு 23 ஸ்கீம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கோர் ஸ்கீம்ஸ். இதுவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆனால் இது கோர் ஆஃப் கோர் ஸ்கீம்ஸ் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. உதாரணத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது இந்த வீடு கட்டுற திட்டம், கிராம் சடக் யோஜனா, கிராமங்களில் ரோடு போடுற திட்டம், க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர் ஸ்கீம்ஸ் கீழே வந்துடும். நான் சொன்னது போல் ஏன் இதை சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நலத்திட்டங்களும் அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு தேவை. ஒருவேளை அதை ஸ்டேட்ஸ் எடுத்து செய்யாமல் கூட போகலாம், ஆனால் அவங்கள செய்ய வைக்கணும், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நலன் போய் சேரணுன்றதுக்காக இந்த பொறுப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுக்குது. இதுதான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்கீம் நிறைய இருந்துச்சு, ஒரு 140க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை ட்ரிம் பண்ணாங்க. ட்ரிம் பண்ணி இன்னைக்கு தேதியில் அரௌண்ட் ஒரு 30 ஸ்கீம் கிட்ட தான் இருக்குது. சதுர்வேதி கமிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அந்த காலத்தில் ஃபார்ம் பண்ணி, இந்த கமிட்டி சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீமை பெரும்பாலும் இப்போ ட்ரிம் பண்ணி அரௌண்ட் ஒரு 30 ஸ்கீம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டோட பிளான் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் 30 ஸ்கீம்ஸ் மேலே போகக்கூடாது. ஸோ இந்த ப்ராட் ஸ்கீம்ஸ்குள்ளேயே நம்ம இந்த சிஎஸ்எஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு பிளானாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.